அனைவருக்கும் வணக்கம். சாயா கிரகங்கள் எனும் பெயர் பெற்ற ராகு கேது நிழல் கிரகங்கள் எனும் பெருமையுடனும் ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவரவர் பூர்ம கர்ம வினைக்கேற்றபடி அமர்ந்து நிழல் யுத்தம் நடத்தி சோதனைகளும் வேதனைகளும் சாதனைகளும் காண வைத்து புடம் போடுகிறது. ராகு கேது தோஷங்களுக்கு பொதுவான பரிகாரங்களாக திருநாகேஸ்வரம், காளஹஸ்தி, கொடுமுடி, சங்கரன் கோயில், ராமேஸ்வரம், ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய திருத்தலங்கள் விளங்குகிறது. லக்கணங்களின்படி சிறப்பு பரிகாரங்கள் செய்வது சிறந்த பலனை தரும். முற்பிறவியில் நாகத்தை அடித்து கொன்ற பாவத்தால் ஜாதகத்தில் 1-7 என்று அமைகிறது. கலவி நேரத்தில் கொல்ல 2-8 என அமைகிறது. இறை தேடும் போது கொல்ல 4-10 என அமைகிறது. நாகம் குட்டிகளுடன் விளையாடும் பொழுது கொல்ல 5-11 என அமைகிறது. 9இல் நாகம் முன்னோர்கள் செய்த தவறினால் அமைகிறது. 12இல் நாகம் கார்கோடக நாகதோஷம். ராகு திருவாதிரையில் நின்று சுபர் பார்வை இல்லை எனில் யோகங்கள் செயலிழக்கும். கேது மூலத்தில் நின்று எவர் பார்வையும் இல்லை என்றில் யோகம் ஞானம் கிட்டாது. சர்ப்பங்களை அளிப்பதால் காலசர்ப்ப தோஷம் ஏற்படுகிறது. 32 ஆண்டுகள் முடிய சிரம வாழ்க்கை தரும். பின் படிப்படியாய் முன்னேற்றம் உண்டு. 4இல் ராகு பாம்பு புற்றை அளித்த குற்றம். குரு லக்கணத்தின் பாதகனாகி 6, 8, 12இல் நின்று அதன் 1, 4, 7, 10இல் ராகு நிற்க மகாபத்ம நாகதோஷம் அமைகிறது. ராகு மற்றும் 6, 8, 10இல் தனித்து இருக்க தட்சக நாகதோஷம் அமைகிறது. 9இல் ராகு நிற்க முற்பிறவியில் பாம்பாயிருந்து மறுஜென்மத்தில் மனித பிறவி எடுத்துள்ளதாக அர்த்தமாகும். ராகுவின் 4இல் மாந்தி பாம்பு புற்றை இடித்த குற்றம் புத்திரதோஷம் தரும். தத்து பிள்ளை யோகமாகும். ராகு கேதுக்கிடையில் லக்கணம் உள்பட அனைத்து கிரகங்களும் அடங்குவது காலசர்ப்ப தோஷமாகும். தனித்த ராகு கேதுவானால் கொடிய காலசர்ப்ப தோஷமாகும். காலசர்ப்ப தோஷம் வேறு, காலசர்ப்ப யோகம் வேறு. கேதுவில் தொடங்கி ராகுவில் முடிய காலசர்ப்ப தோஷம், ராகுவில் தொடங்கி கேதுவில் முடிய காலசர்ப்ப யோகமாகும். லக்கணம் ராசி ஒன்றாகி காலசர்ப்பம் அமைய அதிர்ஷ்டம். ராகு கேதுவுடன் கிரகம் கூட காலசர்ப்ப தோஷம் இல்லையெனிலும் நின்ற வீட்டதிபதியுடன் கூட நின்ற வீட்டதிபதியின் பார்வை பெற தோஷம் உறுதிப்படுகிறது. மேச லக்கண நாகதோஷ பரிகாரங்கள். மேச லக்கணமாகி ராகு அல்லது கேது 1-7 5-11 நாகம் நிற்க நாகதோஷமாகும். லக்கணத்தில் நிற்க திருமண தடை என்றாலும் அயல்நாட்டு பயணம் அமையும். 5இல் தனித்து நிற்க சனியுடன் சேர புத்திரதோஷம் குலதெய்வ கோபமும் உண்டென்பது தெரிய வருகிறது. எதிலும் ஏமாற்றம். செவ்வாய் + கேது சேர்ந்து நிற்க பிள்ளைகளால் நலமில்லை. குரு + ராகு கூட தீமை விலகி சுபத்தன்மை. 5இல் நாகம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அபிஷேகம் செய்து பால் பழம் நைவேத்தியம் செய்து ராகு அஷ்டோத்திரம் சொல்லி துர்க்கைக்கு குங்கும அர்ச்சனை செய்ய 18 ஞாயிறுகளில் தோஷம் நீங்கும். 7இல் நாகம் நினைத்தபடி வாழ்க்கை அமையாது. நோயாளி துணை. வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் எலுமிச்சை முடியில் நல்லெண்ணெய் விளக்கேற்றல் பரிகாரமாகும். நவகிரகங்களை 7 முறை சுற்றி வர வேண்டும். அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்தல் பரிகாரமாகும். காளஹஸ்தி சென்று வருதல் பரிகாரமாகும். ரிஷபலக்கணம். ரிஷபலக்கணமாகி 1-7 5-11 4-10 இதில் ராகு கேது நிற்க நாகதோஷமாகும். 5இல் நாகம் உத்தியோக நிமித்தம் குடும்ப பிரிவு நேரும். சுற்றம் சொந்தங்களின் ஒத்துழைப்பில்லை. குறைப்பிரசவம் ஊனக்குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதன்கிழமை அன்று அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனையும் மல்லிகை மாலையும் சாத்துதல். ராகு கேதுவின் அருகில் 2 விளக்கு ஏற்றி வரல் பரிகாரமாகும். 7இல் நாகம் மத்திய தோஷம். பாவர் சேர அதிக தோஷம். குடும்பத்தில் குழப்பங்கள், பிளவு, மனக்கஷ்டம், பிணக்கு நேரும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலையில் அம்மனுக்கு 27 எலுமிச்சை மாலை அணிவித்து லலிதா சகசரநாமம் பாராயணம் செய்வது, புற்றுக்கு பால் ஊற்றுவது, 7 சுமங்கலிகளுக்கு சிவப்பாடை தானம் வருடத்துக்கு ஒரு முறை கொடுக்க தீரும். திருநாகேஸ்வரம் சென்று வர நல்லது நடக்கும். 10இல் நாகம் வெறுக்கப்படும் தொழில் அமையும். ரகசிய தொழிலில் மாட்டிக்கொள்வர் அல்லது சொத்துக்கள் பறிபோகும். புதிய தொழில் நஷ்டமாகும். நாகபஞ்சமி என்று ஒரு பொழுது விரதம் இருந்து 8 சிவாலயம் சென்று சிவனுக்கும் அம்மனுக்கும் தீபமேற்றி வந்தால் பரிகாரம் உண்டு. மிதுன லக்கணம். மிதுன லக்கணமாகி 1-7 2-8 5-11 6-12இல் நாகம் நிற்க தோஷம். தனித்து நிற்க அதிக பலம். கிரகங்கள் சேர சாதாரண பலன்கள். 2இல் நாகம் பல்வேறு தீர்க்க முடியாத பிரச்சனைகள், குடும்ப சொத்துழப்பு, பேச்சுவாக்கில் சண்டை, துவேஷம் உண்டாகும். 8 பஞ்சமி திதியில் விரதம் இருந்து நாகதேவதையை 27 முறை வலம் வந்து பாலாபிஷேகம் செய்வது விசேஷம். அன்று சுப்பிரமணியர் கோயிலில் கந்த சஷ்டி கவசம் 3 முறை பாராயணம் செய்து மயிலுக்கு உணவிட வேண்டும்.
5 நாகம். குடும்பத்துடன் தொடர்பில்லாத சூழ்நிலை, என்றும் எதற்கும் ஒரு பயம், துக்கம், குழந்தைகளால் நிம்மதி இல்லை. வெள்ளிக்கிழமை தோறும் புற்றுக்கு பால் தெளித்து வரல். ராகு கேது தசா கால நடப்பினில் தசா காலம் முடியும் வரை விடாமல் செய்ய வேண்டும். அல்லது வெள்ளி நாகத்தை 41 நாட்கள் பூஜை செய்து திருநாகேஸ்வரம் உண்டியலில் சேர்க்க நலம் தரும். 12 நாகம். தொழில் நஷ்டம், ஜாமீன் கொடுப்பதால் பொருள் இழப்பு, கோர்ட் வழக்கினால் கலக்கம். திங்கள் வியாழக்கிழமைகளில் நாகலிங்க பூவால் அர்ச்சனை, பௌர்ணமி விரதம் இருக்க நல்லது. கடகலக்கணம். கடகலக்கணத்திற்கு 1, 7, 2, 8, 5, 11 நாகம் தணிக்க அசுபர் சேர குடும்பத்தில் குழப்ப நிலையும் சொத்து தகராறும் ஏற்படும். ஒற்றுமையின்மை ஏற்படும். 2 நாகம். அதிகார பலத்தால் குடும்ப ஒற்றுமை சிதறும். உத்தியோகத்திலும் செய்தொழிலும் நிம்மதியில்லை. பிரிவினை, கெட்ட எண்ணம் தோன்றும். தினமும் ராகுகேது அஷ்டோத்திரம், அம்மன் துதியையும் விடியலில் வீட்டில் சொல்வது நல்லது. ஞாயிறு தோறும் மௌன விரதம் இருக்க வேண்டும். கணபதி வழிபாடு செய்யலாம். 5 நாகம். எல்லா கவலைகளையும் விட பெருங்கவலையாக புத்திரர்களின் கவலையே இருக்கும். அவர்களின் படிப்பு, ஆரோக்கிய குறைவு கவலை தரும். பீட பரிகார ஹோமம் ஒன்றை கணபதி ஹோமத்தோடு செய்ய வேண்டும். வியாழந்தோறும் விஷ்ணு சகசரநாமம், கந்த சஷ்டி கவசம் சொல்லவும். நாகதேவதையை 3 முறை வலம் வந்து வணங்க வேண்டும். அம்மனுக்கு பால் காவடி எடுப்பதும் நல்லது. இதில் ஏதேனும் ஒன்றை செய்யலாம். 7 நாகம். 3 பரம்பரையாக நாகதோஷம் தொடர்கிறது. களத்திரத்தால் நிம்மதி இல்லை. காதல் தோல்வி, விவாகரத்து நேரும். துர்மரணம், சிலருக்கு 2வது துணையுடன் வலுக்கட்டாய தொடர்பு ஏற்படும். அதனால் கேவலமான நிலைக்கு ஆளாவார். இது வலுத்த தோஷமாகும். இதற்கு பரிகாரம், நாகதேவதை பிரதிஷ்டை செய்து 1 மண்டலம் பூஜை செய்து அதை காளகஸ்தி அல்லது உள்ளூர் சிவன் அல்லது அம்மன் கோயிலில் வைக்க வேண்டும். அல்லது செவ்வாய் என்று நாகவிரதம் இருந்து செவ்வாடை அம்மனுக்கு சார்த்தி லலிதா சகசிரநாமம் சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும். இவ்வாறு 27 அல்லது 41 வாரம் செய்ய முற்பிறவியில் செய்த கலஸ்தர பாவம் போகும். லட்ச தீபம் ஏற்றலாம். அம்மனுக்கு பட்டுப்பாவாடை சாற்றி 7 குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்யலாம். சனிக்கிழமை தோறும் வெள்ளருக்கும் பூமாலையை விநாயகருக்கு சாற்றி வர தோஷம் விலகும். அவரவர் வசதிக்கேற்றபடி ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும். 8 நாகம். வெளியூர் வாசம், விஷஜந்துக்களால் அபாயம், மன நிம்மதியின்மை, உயிர் பயம் உண்டு. குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலையை தரும். சனிக்கிழமை தோறும் பெருமாளை நினைத்து ஒரு பொழுது விரதம் இருப்பது, விநாயகருக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்வித்து செம்பருத்தி மலர் சூடி விளாம்பழம், கரும்பு, நெய்வேத்தியம் செய்து 12 முறை வலம் வருவது, 8 சனிக்கிழமை 8 அம்மன் கோயிலில் சென்று லலிதா சகசரநாம பாராயணம் செய்வதும், 8 கன்னி பெண்களுக்கு அன்னதானம், ராமேஸ்வரம் சென்று கடலாடி சிவனை வழிபட தோஷம் நிவர்த்தியாகும். சிம்ம லக்கணமாகி 1, 7, 2, 8, 5, 11 ராகு கேது இருந்தால் நாகதோஷமாகும். பொதுவாக சூரியனோடு ராகு கேது சேருவது நல்லதல்ல. 2 நாகம். குடும்பத்துக்காக நிறைய தியாகம் செய்ய வேண்டும். பெண் குழந்தைகளால் சில கசப்பான சம்பவங்கள் அரங்கேறும். சொந்தங்களின் அதிருப்தி, நோய் நொடி, துன்பம், நட்பினால் தேவையற்ற அவமானம் இவை அனைத்தும் ஏற்படும். பரிகாரங்கள்: புதன் சனிதோறும் ஆஞ்சநேயர் சிவ வழிபாடு கண்டிப்பாக தேவை. பிரதோஷ நாளில் மௌன விரதம் இருந்து உமாமகேஸ்வரியையும் நாகவல்லி அம்மனையும் தொழ நன்று. பச்சை, கோமேதகம், வைடூரியம் 3 பதித்த மோதிரம் வலக்கை மோதிர விரலில் அணிதல் நல்லது. வாரத்தில் 2 முறை விநாயகரை 7 சுற்று சுற்றுவது நல்லது. 5 நாகம். வாழ்ந்த குடும்பம் வீழ்ந்துவிடும் வாய்ப்புண்டு. புத்திரத்தால் கஷ்டங்களும், புத்திரத்தால் வாழ்நாள் முழுவதும் துன்பமும் துயரமுமே மிஞ்சும். வியாழந்தோறும் கருட தண்டகம், கூறிவரல், குலதெய்வத்துக்கு படையல், குழந்தைகளை கொண்டு பால் காவடி எடுக்க சொல்வது நலம் சேர்க்கும். 7 நாகம். கலஸ்திர தோஷம் நிச்சயம் உண்டு. 2 திருமணம் கூட ஆகலாம். பெண் எனில் 2ஆம் தாரமாக வாழ்க்கைப்படலாம். ஏதேனும் ஒரு மனக்குறையில்தான் திருமணம் நடக்கும். குழந்தைகளால் எவ்வித பயனும் எதிர்காலத்தில் கிடையாது. வெளியே சொல்லிக் கொள்ள முடியாத, திருப்தி இல்லாத வாழ்க்கை இருக்கும். சுதர்சன ஹோமம் செய்தல், தனிதோறும் லலிதா சகசரநாமம் சொல்லல், கருட தண்டகம், காலை மாலை கூறிவரல், புற்றுக்கு பால் தெளிப்பதோடு திருநாகேஸ்வரம், கோடகநல்லூர், கார்கோடகனையும் முறைப்படி வணங்கி வரல். எதை செய்தாலும் செய்யாமல் போனாலும் தினமும் காலை நவக்கிரக மங்களாஷ்டகம் பாராயணம் உத்தமம். வியாழன் அன்று கருட தரிசனம் மிக மிக நன்று. கன்னிலக்கணம். கன்னிலக்கணத்திற்கு 1, 7, 2, 8, 5, 11 ராகு கேதுக்கள் நிற்க தோஷமாகும். சிம்ம லக்கண பரிகாரமே எதுக்கும் செய்தல் வேண்டும். 2 நாகம். குடும்பத்துக்காக நிறைய தியாகம் செய்ய வேண்டும். பெண் குழந்தைகளால் சில கசப்பான சம்பவங்கள் அரங்கேறும். சொந்தங்களின் அதிருப்தி, நோய் நொடி,
துன்பம், நட்பினால் தேவையற்ற அவமானம். புதன் சனிதோறும் ஆஞ்சநேயர் சிவ வழிபாடு கண்டிப்பாக தேவை. பிரதோஷ நாளில் மௌன விரதமிருந்து உமாமகேஸ்வரியையும் நாகவல்லி அம்மனையும் தொழ நன்று. பச்சை, கோமேதகம், வைடூரியம் மூன்றும் பதித்த மோதிரம் வழக்கை மோதிர விரலில் அணிதல் நன்று. வாரத்தில் 2 முறை விநாயகரை 7 சுற்றி வழங்கி வருவது நல்லது. 5இல் நாகம். வாழ்ந்த குடும்பம் வீழ்ந்துவிடும் வாய்ப்புண்டு. புத்திரத்தால் கஷ்டங்களும், புத்திரத்தால் வாழ்நாள் முழுவதும் துன்பமும் துயரமுமே மிஞ்சும். வியாழந்தோறும் கருட தண்டகம் கூறி வருவது, குலதெய்வத்துக்கு படையலிடுவது, குழந்தைகளை கொண்டு பால் காவடி எடுக்க சொல்வது நலம் சேர்க்கும். 7இல் நாகம். கலத்திர தோஷம் நிச்சயம் உண்டு. 2 திருமணம் கூட ஆகலாம். பெண் எனில் 2ஆம் தாரமாக வாழ்க்கைப்பட வேண்டியிருக்கும். ஏதேனும் ஒரு மனக்குறை இழந்தான் திருமணம் நடக்கும். குழந்தைகளால் எவ்வித பயனும் எதிர்காலத்தில் கிடையாது. வெளியே சொல்லிக் கொள்ள முடியாத அதிருப்தியுடன் இல்வாழ்க்கை இருக்கும். சுதர்சன ஹோமம் செய்தல், சனிதோறும் லலிதா சகசரநாமம் சொல்லல், கருட தண்டகம் காலை மாலை 2 வேளையும் கூறி வரல், புற்றுக்கு பால் தெளிப்பதோடு திருநாகேஸ்வரம், கோடகநல்லூர் கார்கோடகனையும் முறைப்படி வணங்கி வரல். எதனை செய்தாலும் செய்யாமல் போனாலும் தினமும் காலை நவக்கிரக மங்களாஷ்டகம் பாராயணம் செய்வது உத்தமம். வியாழனன்று கருட தரிசனம் செய்வது மிக மிக நல்லது. துலா லக்கணம். துலா லக்கணமாகி 1, 7, 2, 8, 5, 11 ராகு கேது நிற்க நாகதோஷம் தரும். 7இல் அதிக ஆக்ரோஷம், எனவே தினமும் டென்ஷன். 5இல் பூர்வ புண்ணியஸ்தானம் வலிக்கிறது. கும்பராகு கும்பகேது யோகம். 7இல் நாகம். வலுக்கட்டாய கல்யாணம் நடக்கும். திருமணம் இனிக்காது. குழந்தைகளால் பிரிவு நேரும். சனிதோறும் அம்பாள் சன்னதியில் அம்பாளுக்கு நவகிரகத்துக்கும் நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் நெய் கலந்து ராகு காலத்தில் 5:45 5:55 விளக்கு ஏற்ற வேண்டும். விநாயகருக்கு எண்ணெய் அபிஷேகம் 1 வருட காலம் செய்யலாம். 8இல் நாகம். வெளியூர் சென்று பிழைக்கும் கட்டாயம் நேரிடும். தாயிடம் மனவேற்றுமை. குழந்தைகள் இருந்தாலும் குடும்பத்தில் நிம்மதி இல்லை. மனைவியாலும் அனுகூலம் இல்லை. தனிமையும் பாதுகாப்பற்ற சூழலும் ஏற்படுத்தும். தினமும் அம்பாள் படத்தை வைத்து நெய் விளக்கேற்றி அம்பாள் ஸ்தோத்திரம் கூறி வரல். குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து ஒரு வளர்பறை சதுர்த்தி என்று கணபதி ஹோமம் செய்வதும் நலம். திருநாகேஸ்வரம் திருகாலகஸ்தி செல்வதும் நலமே. 11இல் நாகம். லாபஸ்தானம் பலவீனமடைகிறது. கூட்டு தொழிலில் நன்மை இல்லை. வெளியூர் செய்திகள் நல்லபடி வராது. நன்றாக வளரும் நிலையில் நோய் நொடி தாக்கி அத்தனை பொருள்களும் இழக்க நேரிடும். அல்லது இருந்தும் அனுபவிக்க முடியாமல் படுத்தும் விடலாம். குழந்தைகளினால் அனுசரணையும் இல்லை. திருப்பதிக்கு அங்க பிரதட்சணம் செய்ய வேண்டிக் கொள்ளுதல் நலம். செவ்வாய் தோறும் கந்த சஷ்டி கவசம் 3 முறை பாராயணம் செய்தல். 12 செவ்வாய்க்கிழமைகளில் 12 சுமங்கலிகளுக்கு தாம்பூலத்துடன் மஞ்சள் சரடு வழங்குவது சிறந்தது. விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணமாகி 1, 7, 5, 11, 4, 10, 3, 9 ஆகிய இடங்களில் ராகு கேது இருந்தால் தோஷமாகும். 2, 5இல் நாகம். தனுசு மீனம் அனுகூல வீடுகள் என்பதால் கெடுதல் இல்லை. எனினும் பாவர் சேர அல்லது பாவர் பார்க்க நாகங்களின் தசாகாலம் நடக்க சொத்து நாசம், பதவியில் எதிர்ப்பும், ஏளனமும், நிம்மதியின்மையும் உண்டாகும். 1, 7இல் நாகம். திருமணத்தில் திருப்தி இல்லை. நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாகும். தம்பதிகளுக்குள் அந்யோன்யம் இல்லை. பிளவும் இல்லை. நோய். ஸ்ரீரங்கம் சென்று ஒரு நாள் இரவு தங்கி காலையில் விஸ்வரூப தரிசனம் செய்து சக்கரத்தாழ்வாருக்கு அபிஷேகம் செய்து அன்றே சமயபுரம் மாரியம்மனை வணங்கி வர சர்பதோஷம் விலகும். காதலும் கைகூடும். வெள்ளிதோறும் விநாயகருக்கு சிதறுகாய் உடைத்து 7 சுற்று சுற்றவும். 12 புற்றுகளில் பால் தெளித்தல் நலம். 9இல் நாகம். நல்வாய்ப்புகள் நழுவும். பெற்றோரிடம் முரண்பாடு, தாபம் சேரும். பிற்காலத்தில் எவரின் ஒத்துழைப்பும் இல்லை. கோடகநல்லூர் பெருமாளுக்கு அமிர்த கலசம் செய்தல் நலம். மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் பால் காவடி எடுத்தல் நலம். திருக்கடவுர் அபிராமி அன்னை தரிப்பது நலம். 10இல் நாகம். செய்தொழிலில் சங்கடங்கள். அரசு வேலையில் கூட உடன்படிபவர்களால் தொல்லை, இடமாற்றம், குடும்ப பிரிவு, சொத்து சண்டை, சொந்த தொழிலில் நஷ்டம், கோர்ட் வழக்கினால் கலக்கம். திருப்பதியில் அங்க பிரதட்சணம் செய்யலாம். வீட்டில் சுதர்சன ஹோமம் செய்யலாம். பழனி முருகன் கோவிலில் இரவு தங்கி ராக்கால சந்தனம் வாங்கி இட்டுக்கொள்ள நோய் நொடி தீரும். ஆடி மாத செவ்வாய் என்று 3 தலைமுறையினர் பெயர் சொல்லி மூதாதையருக்கு படைத்து 10 சுமங்கலிக்கு தாம்பலம் கொடுத்தால் தோஷம் நிவர்த்தியாகும். தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்திற்கு 1, 7, 5, 11, 2, 8இல் நாகம் நிற்க நாகதோஷம். 1, 7இல் நாகம். புதன்தோறும் விஷ்ணு சகசரநாமம் சொல்லி விநாயகர் கோயிலுக்கு சென்று 7 விளக்குகளில் ஏற்றல். புதன்தோறும் லலிதா சகசரநாமம் ராகுகேது அஷ்டோத்திரம் மாலையில் சொல்லி வரல். நாகலிங்க பூவால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை. நவகிரகங்களுக்கு 2 விளக்கு அசுவினி, திருவாதிரை, மகம், சுவாதி, மூலம், சதய நாளில் ஏற்றி வரலாம். புதனன்று விரதம் நல்லது. 2, 8இல் நாகம். எவ்வித நன்மையும் இல்லை. பொது வாழ்வில் ஈடுபட அவமானம் நேரும். காதல் தோல்வி மரணம் வரை கொண்டு செல்லும். கோர்ட் போலீஸ் என பெரும் பண கஷ்டம் ஏற்படும். திருப்பதிக்கு பாத யாத்திரை செய்தல் நலம். காளகஸ்தியில் நாகப்பஞ்சமி அன்று தங்கி அம்மனையும் பாதாள விநாயகரையும் வணங்கலாம். 5, 11இல் நாகம். தாமத புத்திர பேறு. புத்திரரால் பிற்கால அனுகூலம் இல்லை. படிப்பின் போது எதிர்காலத்தை நிர்ணயம் செய்யும் போது பல்வேறு பிரச்சனைகளும் மன வருத்தங்களும் ஏற்படும். நெகட்டிவ் எண்ணங்களால் அலைகழிப்பு. சுகமாக வாழ்வை அனுபவிக்க முடியாது.
5 ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகர் கோயிலுக்கு சென்று 5 அகல் விளக்கினை ஏற்றி வர நன்று. காளகஸ்தியில் ஜென்ம நட்சத்திரத்தன்று அர்ச்சனை செய்தல். சூரியனுக்கு 2, ராகுவுக்கு 2, கேதுக்கு 2 என மொத்தம் 6 விளக்கேற்றி ஞாயிறு ராகு காலத்தில் வழிபடுதல். மகர லக்கணம். மகர லக்கணமாகி 1, 7, 4, 10, 5, 11, 2, 8 நாகம் நிற்க நாகதோஷமாகும். பெற்றோரிடம் கருத்து வேறுபாடு, குடும்ப பிரிவு நேரும், மன வாழ்க்கை கசப்பு, ஆயுள் பயம், பிறருக்கு உதவ போய் அதுவே உபத்திரவமாவது, சிறு விபத்துக்கள் நேரும். 4, 10 நாகம். தாயின் அன்பு குறையும், சொத்துக்களில் விவகாரங்களும் வில்லங்கங்களும் இருக்கும், சொந்த வீடிருந்தும் அனுபவிக்க இயலாத நிலை இருக்கும். செவ்வாய் அல்லது ஞாயிறன்று 12 எலுமிச்சை மூடியில் விநாயகருக்கும் 27 எலுமிச்சை மூடியில் அம்மனுக்கும் விளக்கேற்றி வர நல்லது. கந்த சஷ்டி கூறி வருவது நல்லது. 1, 7 நாகம். தொழில் நிமித்தம் பிரிவு, வயிற்று வலி, நீர் தொடர்பு நோய், இல்லறை இனிமை சொற்ப காலம். பௌர்ணமி தோறும் 8 குழந்தைகள் 8 சுமங்கலிகளுக்கு பால் பாயாசம் வழங்கி மாலையில் அம்மனுக்கு சந்தன காப்பு சாற்றி வழிபட வேண்டும். விநாயகருக்கு கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்தல், புற்றுக்கு பால் தெளித்து அம்மனுக்கு வேப்பிலை பாவாடை சாத்துதல் ஆகியவை பரிகாரங்களாகும். 2, 8 நாகம். அதிக மனப்பளு, மூளை சம்பந்தமான வியாதி, முழங்காலுக்கு கீழ் விபத்து, ஆயுள் பயம், கருத்து வேறுபாடு, சொத்திலிருந்து அவதி, குழந்தைகளால் தொல்லை, மனக்குழப்பத்துடன் வாழ்க்கை. 3 நாட்கள் கருட தண்டகம் சௌந்தரிய லகரியை காலை மாலை பாராயணம் செய்து வரல். வெள்ளி நாகத்திற்கு சந்தனாபிஷேகம் செய்து 25 விளக்கேற்றி வைத்து 3 முறை வலம் வந்து வணங்குதல். கும்பலக்கணம். கும்பலக்கணமாகி 1, 7, 3, 9, 5, 11 ஆகிய இடங்களில் ராகு கேதுனுக்கு தோஷமாகும். 3 நாகம். சகோதரர்களுக்கு அதிகமான உழைப்பு, உத்தியோகத்தில் எதிரி தொல்லை, நிறைய கடன் ஏற்பட்டு அடைக்க சிரமப்படுவர். ஞாயிறு தோறும் ஆதித்ய ஹிருதயம் 2 முறை சொல்லி வரவும். அம்பாளுக்கு சந்தனாபிஷேகம் செய்தல் நலம். நாகதேவதை உள்ள இடத்தில் 9 விளக்கினை ஞாயிறன்று ராகு காலத்தில் ஏற்றி வரவும். லலிதா சகசரநாமம், துர்கா சப்தசதி சொல்லி வர தோஷம் நீங்கும். 5 நாகம். குழந்தை பெற்றுக்கொண்ட பின் அதை வளர்ப்பதில் அரும்பாடு பட வேண்டியிருக்கும். சிறு சிறு விபத்துக்கள், துஸ்தத்தனம், உறவினர் பிரிவு, புது முயற்சியில் தடங்கள் உண்டாவதுடன் பொறுப்பும் சுமையாகி போகும். புதன்தோறும் விஷ்ணு சகசரநாமம், தேவி பாகவதம் படித்தல், துளசி தீர்த்தம் மட்டும் உண்டு 12 ஏகாதசி விரதம் இருந்து கடைசி ஏகாதசியில் தாயாருக்கு சந்தன காப்பு செய்தல். வசதியுள்ளவர்கள் 9 அம்மன் கோவில் சென்று வழிபடலாம். விநாயகர் கோவிலில் 108 தீபம் ஏற்றி வரலாம். 6 நாகம். அதிகம் படித்திருந்தாலும் புத்திசாலி நண்பர் அமைய மாட்டார். இவரது பேச்சை இவருக்கு எதிரே ஆகும். புது புது வியாதிகள், குழந்தைகளால் சங்கடங்கள், நாகப்பிரதிஷ்டை செய்தல், சத்யநாராயண பூஜை செய்தல், செம்பருத்தி மாலை, வெள்ளருக்கு மாலை விநாயகருக்கு சூட்டி 3 முறை வலம் வந்து வழிபட சங்கடங்கள் நீங்கும். 7 நாகம். தந்தையாலும் மனைவியாலும் பல பிரச்சனைகள், தந்தை அன்பு கிடைக்காது, திருமணமும் சுய விருப்பமின்றி அமையும், சுற்றமும் சூழலும் அதிருப்தி தரும், மனைவி புத்திரம் வேலை அப்படி என்று சொல்லிக் கொள்ளும்படி இருக்காது, பணச்செலவு நாளுக்கு நாள் அதிகமாகி நிம்மதியின்றி கழியும். வெள்ளிதோறும் நாகலிங்க பூவால் சிவனுக்கு அர்ச்சனை செய்து வர வேண்டும். பிரதோஷ நாளில் சிவனுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்க வேண்டும். விநாயகருக்கு விடலை தேங்காய் போட்டுவிட்டு எக்காரியமும் துவங்க வேண்டும். லலிதா சகசரநாமம் சொல்லி நாகலிங்கத்தை வணங்குதல். சஷ்டி விரதம் இருத்தல். ஞாயிறு தோறும் காலை மாலை 18 முறை வலம் வந்து லலிதா சகசரநாமம் சொல்லி நாகலிங்கத்தை வணங்குதல். மீனலக்கணம். மீனலக்கணமாகி 1, 7, 2, 8, 5, 11 ராகு கேது நிற்க தோஷம் உண்டு. குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனைகள், காதல் தோல்வி, பொருளாதார பிரச்சனை தரும். 2 நாகம். எப்பொழுதும் டென்ஷன், முன்பின் தெரியாத பெண்களால் குடும்பம் சீரழியும். செவ்வாய் தோறும் ராகு காலத்தில் ஆதித்ய ஹிருதயம், நவக்கிரக மங்களாஸ்தகம் கூறி வந்தால் நல்லது. மிருத்யுஞ்சய ஹோமம், சண்டி ஹோமம் செவ்வாய்க்கிழமை செய்தால் நல்லது. 5 நாகம். புத்திரருக்கு ஆரோக்கியம் உண்டு. சிலருக்கு நெஞ்சில் ஆபரேஷன் செய்ய வேண்டி வரும். படிப்பில் அதிக மார்க் கிடைக்காது. உயிருள்ள கல் வாங்கி 2 நாகங்கள் பிணைந்த கோணத்தில் ஒரு நல்ல முகூர்த்தத்தில் வடிக்கச் செய்து 1 மண்டலம் பூஜை செய்து பின் அரச மரத்தடியிலோ நதிக்கரையிலோ பிரதிஷ்டை செய்ய வேண்டும். 7 நாகம். திருமணத்தின் மூலம் ஏமாற்றமே மிஞ்சும். இல்லற பாதிப்பு, ஒற்றுமையின்மை, மற்றொரு பேச்சை கேட்டு இல்லற சுகம் கெடும். தினமும் பூசல்கள், அமைதியின்மை, நிம்மதியின்மை, ஒத்துப்போகாத நிலை வரும். புதன்தோறும் வில்வ இலைகளால் 7 முறை ராகு கேதுவுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கம் 2ஐயும் படித்து வரவும். எதுவும் செய்ய இயலாதவர்கள் தினமும் லலிதா சகசரநாமம் மாலையில் சொல்லி அம்பாளுக்கு விளக்கு பூஜை செய்து வழிபடலாம். வாய்ப்பு கிடைக்கும் போது வீட்டில் சங்கடகர சதுர்த்தி என்று கணபதி ஹோமம் செய்ய மிக நன்மை. நாகங்களை சுபர் சேர பார்க்க தோஷம் பரிகாரம் ஆகிறது. எனவே அவரவர் வசதிக்கு ஏற்றபடி பரிகாரங்கள் செய்து பயன்பெறலாம்.